மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பழைய கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புண்டு, பழைய பிரச்சனை எல்லாம் வெளியேறுவதற்கான வாய்ப்புண்டு. பழைய எந்த விஷயத்தில் பழைய அப்படிங்கிற உறவுகளை வைத்துக்கொண்டு, பழைய உறவுங்க, பழைய நட்புங்க, ஆனால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க காணாமல் போயிடும். பழைய உறவுங்க, இந்த நண்பனை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வருங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பான சகோதரனுங்க, அந்த சகோதரன் மட்டும் என்கிட்ட பேசிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனதுக்கு பிடித்த சகோதர சகோதரிகள், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உறவுகள் உங்களிடம் ஒரு அன்பாக பாசமாக பழகக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் முடிவெடுப்பதாக இருந்தாலும் நிதானம் தேவை. அவசரப்பட்டு முடிவெடுக்கவே கூடாது. நீங்கள் நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துக்குருவேன், என்ன முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய பகவான் 8ல் உட்காந்துருப்பார் இந்த ஆவணி மாதம் முழுவதும். அப்போ நீங்கள் தேவையில்லாம் மாட்டிக்கிருவீங்க. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக ப்ரொஃபைட்டாக யோசித்து அடிக்கலாம்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் உங்கள் கூட இருக்கவங்களே நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துட்றாங்களே. அப்போ உங்களோட திறமைக்கு அங்கங்கே மதிப்பு இருக்கும். அப்போ உங்களை டாமினேட் பண்ணி லாக் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதம் அதற்கான ஒரு மாதம் கிடையாது. நீங்கள் புரிய வைக்க கூட முடியாது. நீங்கள் என்ன புரிய வச்சா என்ன உண்மையாக இருக்கேன்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதை ஏற்றுக்குருவாங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதற்கான காலம் உங்களுக்கு கடந்து வரும். அப்பொழுது உங்களுடைய பார்ட்னரோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையோ உண்மையை புரிந்து கொண்டு உங்கள் மீது அளவு கடந்த அக்கறையும் அளவு கடந்த பாசம் செய்வதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை உறுதியாக நிதர்சனமாக சொல்ல முடியும்.